சாதிய வன்கொடுமை செய்வதாக தனது உறவினரும் அரசியல் பிரமுகருமான பழக்கருப்பையா மீது இயக்குனர் கரு பழனியப்பன் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்ற கரு பழனியப்பன் பழக்கருப்பையா மீது சாதிய வன்கொடுமை புகார் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கரு பழனியப்பன், கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் 20 ஆண்டுகளாக குடும்பத்தில் தன்னை ஒதுக்கி வைத்து இருப்பதாகவும் தான் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறினார். இன்றைய சூழல்ல 2025 இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல. எளிது, ரொம்ப சாதாரணம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்க போகிறது. 40 தேர்ந்தெடுக்கிறேன், அது விட்ட வேண்டியதான், எவ்வளோ வாழ்வாங்க இல்லை. அதை திருப்பி வந்து நேரடியாக தாக்காம மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை தான். அழுத்தத்தை கொடுக்கறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்றது, உறவுகளை சேராதுன்னு சொல்றது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது சாதிய வன்முறை தான். அதனால அதை வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்பவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.